ஸ்மைல். இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் மா. உனக்கு சிரிக்க தெரியாதா? இப்ப சிரிச்சேனே சார். இதுக்கு பேர் சிரிப்பா? நீங்க குடுக்கற 200 ரூபாய்க்கு இதுக்கு மேல சிரிக்க முடியாது. ஏதோ டிவியில தெரிஞ்சா 4 பேர் பாப்பாங்க, சினிமாவில சான்ஸ் கிடைக்கும்னு வந்தேன். வாங்க சார். ஏய் சீனோ. என்ன சார் இதுக்கே அப்செட் ஆயிட்டா எப்படி? சோப்பு விளம்பரத்தை முதல்ல ரெடி பண்ணுங்க, பார்ட்டி வெயிட் பண்றாங்க. ஆமா, பெரிய சோப்பு பெரிய பார்ட்டி கிழிச்ச. ஹலோ. சீக்கிரம் எடுங்க சார், டைம் ஆகுது எனக்கு. எடுக்கிறேன். டைலாக்லாம் தெரியுமா? ஓகே, ரெடி, ஆக்ஷன். என் மேனி அளவுக்கு நான் மயிர் மார்க் சோப்பே உபயோகிக்கிறேன். ஐயோ, கட் 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 கட். அம்மா அம்மா அம்மா. எழவு இல்ல, எழில் எழில். அப்புறம் மயிர் இல்ல, மயில். அதெல்லாம் டப்பிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். பெரிய பெரிய சினிமாவிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கனோ ரொம்ப அழட்டிக்கிறீங்களே. தொழிலுக்கு புதுசா? என்ன சார்? எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த? அட போங்க சார், போன வருஷம் இப்படிதான் பொண்ணுக்கு லாய்க்கலன்னு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணீங்க. இப்ப அவதான் டாப் ஹீரோயின் தெரியுமா? நிஜமா சார்? அப்படின்னா நானும் அடுத்த வருஷம் ஹீரோயின் ஆயிடுவேனா? கண்டிப்பா. அவரோட ராசி அப்படி. அழகுராணி, நீ போய் அப்படி உக்காரு. வாயில வந்தது உளறு போ. நமக்கு பணம் தான் முக்கியம். எட்டுங்க சார், டப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கருமம் கருமம். ரெடி. ஹாய். என்ன வேலை முடிஞ்சதா? இன்னும் 1 hour ஆகும். நீ சொன்னபடியே சில ஸ்கெட்சஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகே. அந்த அமெரிக்கா பார்ட்டி திருப்பதி போயிருக்காங்க. நாளைக்கே வந்துருவாங்க. வந்த உடனே இந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் காமிச்சு அந்த ஆர்டர் உனக்கே வாங்கி தரேன். ஆமா மாலா, அந்த ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா. உனக்கு ஏன் சந்தேகம்? அந்த ஆர்டர் டெஃபினட்டா உனக்கு தான் கிடைக்கும். காஃபி டீ? நோ தேங்க்ஸ், இப்பதான் சாப்பிட்டு வரேன். நீ உன் வேலையை பாரு, நாளைக்கு நான் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. என்னடா இது? ஒரு பொண்ணு கூட சைக்கிள். பெரிய ஆர்டர் பா இது. இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என் ஃபியூச்சரே க்ளோஸ். என்ன சார் பண்றது? ஊர்ல உள்ள எல்லா மாடல் பொண்ணுங்களையும் வர வச்சு பார்த்தாச்சு. சார் சார், ஐடியா. பேசாம ஏதாவது சினிமா நடிகைகளை ட்ரை பண்ணுமே. நமக்கு தான் நிறைய லாபம் வரப்போகுது. ₹1,00,000 கேட்டா கூட கொடுத்தா போச்சு. எப்படி? முதல்ல நான் கூட அதான்டா நினைச்சேன். ஆனா சினிமா நடிகைங்க யாரும் இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கானே. சார், அவன் அமெரிக்காவில தானே இருக்கான். நடிகையா இல்லையான்னு அவனுக்கு எப்படி சார் தெரிய போகுது? அடே முட்டாள், தமிழ் சினிமா வீடியோ கேசட்லாம் இப்ப அமெரிக்கா போகுது. தெரிஞ்சு போச்சுன்னு வெச்சுக்க, மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்கவே கிடைக்காது. அவளை இப்படி கட்டாயப்படுத்துற அங்கிள். அவங்க கொடுத்திருக்கிற டயர் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, இது வரைக்கும் நான் பார்த்த எந்த பொண்ணும் எனக்கு திருப்தியா இல்ல. யாருக்குமே கிடைக்காத சான்ஸா மாலா எனக்கு வாங்கி கொடுத்திருக்கா. இப்போ எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்த மாலா பேரையும் நான் காப்பாத்தணும், என் பேரையும் காப்பாத்திக்கணும். இல்லையா அங்கிள்? அதுவும் சரிதான். போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. ஓகே, அப்புறம் இஷ்டம். வரேன் அங்கிள். அங்கிள், வேற பொண்ணை நான் ட்ரை பண்றேன். ஆனா என் மனசுக்கு திருப்தியா அமையலன்னா இந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணிடுறேன். வரேன் அங்கிள். ஏதோ என் வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்ட் மாலவால கிடைச்சதுன்னு நினைச்சேன். 30 to 40 lakhs ப்ராஃபிட் வரக்கூடிய ஆர்டர். ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா நான் செயல்பட விரும்பல. எனிவே வரேன் அங்கிள். சோமு, ஓகே. தேங்க் யூ. நிஜமாவா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. வேண்டா,
அமெரிக்காக்காரனா நம்ம ஊர் கேலண்டர் வாங்குறாங்கற அவங்கிட்ட இல்லாத வசதியா? அப்படி இல்லப்பா, 1,00,000 கேலண்டர் இங்க அடிக்கிற செலவை விட அங்க 5 பங்கு ஜாஸ்தி ஆகுதான். அதனாலதான் எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது. தம்பி, நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லோன் வேணுமா? நான் என் பேங்க்ல வாங்கி தரேன். ஆல் தி பெஸ்ட். ஏன் சோமு, நிறைய லாபம் கிடைக்குமா? எப்படியும் செலவு போக 30 லட்சம் கிடைக்கும். எல்லாம் என் ஃப்ரெண்டு மாலா செஞ்ச உதவிதான். பரவாயில்ல, ரொம்ப அழகா இருக்க. அங்கிள், இது ஒன்லி ப்ரூஃப் காப்பி. ஃபைனல் பிரிண்ட்ல கேலண்டர் இதை விட அழகா இருக்கும், தெரியுமா? வெரி குட் சோமு, உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, மறுபடியும் மாடல் கீடல்னு என்கிட்ட வந்த நோ நோ, அப்படி எல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன் மாலா. எனக்கும் என் கம்பெனிக்கும் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. அதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன்.